வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய இன்று முதல் 2 நாட்களுக்கு சிறப்பு முகாம்களை தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியாகும் இளைஞர்கள் உள்ளிட்ட புதிய வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தம் உள்ளவர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் SIRக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களும் படிவம் 6ஐ புகைப்படத்துடன் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். அதில் தங்கள் வயது மற்றும் முகவரி அடையாள ஆவண நகலை இணைக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள பதிவை நீக்கவும் அந்த பாகத்தைச் சேர்ந்த எவர் ஒருவரும் படிவம் 7ஐ பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஆனால் தவறான தகவல் அளித்தால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயரிடம் பெற்ற வாக்காளர்கள் முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள படிவம் 8ஐ பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்போது முகவரி அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் நகலை இணைத்து விண்ணப்பிக்கலாம். சிறப்பு முகாம்கள் தவிர இணையதளம் வாயிலாகவும் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்திற்கு இடம் கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறி அதிமுகவுக்கு சவால் விடுத்தார். இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல்ட் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது. முன்னதாக நிகழ்ச்சியில் 342 கோடி ரூபாய் மதிப்பிலான 2059 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 386 கோடி ரூபாய் மதிப்பிலான 62 புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட 559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறும் வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். வீர சோழபுரம் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும் என கூறினார். உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும். சேந்தநாடு கிராமத்தில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். புதுப்பாலப்பட்டில் 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். சின்னசேலம் வட்டத்தில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டிடம் கட்டப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் 5 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறக்கூடிய வகையிலே மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு திருவண்ணாமலைக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருக்கோவிலூர் சாலையில் உள்ள பூங்காவிற்கு சென்ற முதலமைச்சர் நடைபயிற்சி மேற்கொண்டார். அங்கு சுவற்றில் வரையப்பட்டிருந்த வரைபடத்தின் முன்பு புகைப்படம் எடுத்தார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் ஏவாவேலு, அன்பில் மகேஷ் ஆகியோர் இருந்தனர். தொடர்ந்து திருவண்ணாமலையில் இன்று மாநில அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதில் தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. பின்னர் மலப்பாம்பாடி பகுதியில் 2096 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 314 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். 46 புதிய திட்ட பணிகளுக்காக அடிக்கல் நாட்டுவதுடன் 2,66,914 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்க உள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு பெற மேலும் 4 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினரிடம் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனுக்கள் வழங்கப்பட்டன. விருப்பமனு பெறுவதற்கான கால அவகாசம் வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் இதுவரை 9,000க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்நிலையில் விருப்பமனு பெற மேலும் 4 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து தரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை ஜனவரி 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவித்தார். தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176 ஒன்றின் கீழ் இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள். கடந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடரில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறிய ஆளுநர் RN ரவி பாதியிலேயே அவையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் சட்டமன்ற மரபை ஆளுநர் RN ரவி மதிப்பார் என்று நம்புவதாக அப்பாவு தெரிவித்தார். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி GK மணியை பாமகவிலிருந்து நீக்குவதாக அன்புமணி அறிவித்துள்ளார். அன்புமணி தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள அறிக்கையில் GK மணியுடன் பாமகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தன்னை கட்சியில் இருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என GK மணி விளக்கம் அளித்துள்ளார். தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாக நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே சமயம் பாமகவிலிருந்து GK மணியை நீக்கியதால் பாமக புனிதமடைந்து விட்டதாக அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். இதுவரையில் GK மணி அவருடைய தோற்றத்திற்கு அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். GK மணியின் உண்மையான சுயரூபம் வெளியே வந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பாலு கூறினார். செங்கோட்டையன் அதிமுகவிலேயே இருந்திருந்தால் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்குத்தான் என நயினார் நாகேந்திரன் கூற பாஜக விமர்சனத்திற்கு பதிலளித்து டெபாசிட் இழக்க விருப்பமில்லை என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையன் தனது குருநாதர் என்றார். ஊடகங்கள் பெரிதாக இல்லாத காலகட்டத்தில் 1977ஆம் ஆண்டில் வானொலியில் செங்கோட்டையன் கோபியில் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செய்தி வெளியானதாக கூறினார். தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சு எம்ஜிஆர் வருவாரா அல்ல இதோடு நடிக்கிறதுக்கு போவாரா என்கின்ற காலகட்டத்தில் முதல் செய்தி என்ன தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் KA செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி முதல் செய்தி. பாஜக விமர்சனங்களுக்கு பதிலளித்த தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெற்றியை இலக்கு டெபாசிட்டை இழப்பதல்ல என தெரிவித்தார். லட்சியமே வேறு. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்குத்தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர டெபாசிட்டை இழப்பதற்கல்ல. அவர் எப்போது வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார், கவலைப்பட தேவையில்லை. பொங்கலுக்குள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் இணைவார்கள் என்றும் நல்ல விஷயத்திற்காகத்தான் விஜய் வாய் திறப்பார் என்றும் கூறினார். நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்தில் நடித்து நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்தில் நடிகர் திலகம்னா பிரதம மந்திரி. பிரதமர் மோடி தொடர்பாக பேசிய போது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இவ்வாறு கூறினார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி மாவட்ட அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளோடு ப. சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சிதைத்து விட்டதாக சாடினார். நாங்கள் அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்கள் அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். அவர்களோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேசிய பிறகு, அறிக்கை தந்த பிறகு இரு தலைவர்களும் பேசி முடிவெடுப்பாங்க. SIR பணிகள் குறித்து பேசியவர் தமிழ்நாட்டில் 66,44,000 பேர் முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை யாராவது நம்புவார்களா என்றும் கேள்வி எழுப்பினார்.
சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட காட்சிகளை இவை. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரே பதவி ஒரே கல்வி தகுதி இருக்கும் நிலையில் சம்பள முரண்பாட்டை களைய கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். 19 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். குழு அமைக்கிறேன்னாங்க. குழு அமைச்சாங்க. அந்த குழு என்ன ஆச்சுன்னு தெரியல. பல்வேறு பிரிவுகளாக வந்த அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஒட்டுமொத்தமாக 1200 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாமக தலைவர் அன்புமணியும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊதிய முரண்பாட்டை கடைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுள்ளார். 4.5 ஆண்டுகளாக அவர்களை போராடவிட்டு தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது என அவர் விமர்சித்துள்ளார். இதேபோன்று பாமக தலைவர் அன்புமணியின் எக்ஸ் தள பதிவில் உரிமை கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட 3 பேர் குழு 3 மாதத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யும் என கூறிய நிலையில் இதுவரை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை, ஊதிய முரண்பாடுகளும் களையப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் தர்காவில் கந்தூரி விழாவின் போது ஆடு கோழி பலியிட தடை கோரிய வழக்கில் தர்கா நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வரும் 6ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட்டு கந்தூரி விழா நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டுமென குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜோதிராமன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மனுதாரர் தரப்பு திருப்பரங்குன்றம் தர்காவில் ஏற்கனவே ஆடு கோழிகளை பலியிட தடை விதித்து நீதிபதிகள் அமர்வு கடந்த ஆண்டு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வருவாய் கோட்டாட்சியர் முன் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இதுகுறித்து எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை என்றும் எனவே மலை உச்சியில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி மனுதாரரின் மனு குறித்து சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணையை வருகிற 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோவை வாளையார் சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆலப்புழா, திருச்சூரில் கடந்த சில நாட்களாக பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கோழி, வாத்து, காடை உள்ளிட்ட பறவைகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. நோய் பாதித்த பறவைகளை எல்லையோர மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வாய்ப்புள்ளதால் அந்தந்த மாநிலங்கள் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டின் கோவை வாளையார் சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி தெளித்து அனுப்புகின்றனர். ஓட்டுநர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. 12 செக் போஸ்ட் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் 5, பொள்ளாச்சியில் 7. அங்கேருந்து ஏதாவது கோழி சம்பந்தமாக உள்ள தீவனம் வேஸ்ட் அதை ஏதாவது வந்துன்னா அந்த வண்டியை திரும்ப அனுப்புறதுக்கு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். இதை யாரும் பேனிக் ஆகண்டா. வாகனம் எங்கிருந்து வருகிறது என கேட்டறிந்த பின்னரே கோயம்புத்தூருக்குள் அனுமதிக்கப்படுகிறது. சாலையில் கொட்டிய பல்லாயிரக்கணக்கான முட்டைகளால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தவறி விழுந்த காட்சியே இது. நாமக்கல்லில் இருந்து முட்டைகள் ஏற்றிக்கொண்டு மினி லாரி ஒன்று நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. விருதுநகர் அருகே வச்சக்காரப்பட்டி பகுதியில் சென்றபோது சாலையின் நடுவே திடீரென மினி லாரி மோதி கவிழ்ந்தது. இதில் மினி லாரியில் இருந்த 60,000 முட்டைகளும் சாலையில் சிதறின. சாலை முழுக்க முட்டைகள் வடிந்தோட அந்த வழியே சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் வழுக்கி கீழே விழுந்தனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. அடுத்தடுத்து வாகன ஓட்டிகள் கீழே விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பால புரஸ்கர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். आप एक भारतीय क्रिकेटर हैं जिन्हें आईपीएल के इतिहास में न सिर्फ सबसे छोटे खिलाड़ी होने का बल्कि सबसे तेज ऐसे भारतीय होने का गौरव प्राप्त है.
கிரிக்கெட் களத்தில் அதிரடி காட்டி வரும் வைபவ் சூரியவன்ஷிக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. தேசிய அளவில் கலை, விளையாட்டு, அறிவியல் உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்ட 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பிரதம மந்திரியின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். அந்த வகையில் பீகாரைச் சேர்ந்த 14 வயதான கிரிக்கெட் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷிக்கு விருது வழங்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவத்தினருக்கு பால், மோர் உள்ளிட்டவற்றை விநியோகித்த பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் ஷவன் சிங்கின் செயலை பாராட்டி அவருக்கு விருது அளிக்கப்பட்டது. पंजाब, आप एक किसान के बेटे हैं। ऑपरेशन सिंदूर के दौरान आपने असाधारण साहस दिखाते हुए, गजब का जोखिम उठाते हुए, बिना विचलित हुए हाई रिस्क बॉर्डर स्थितियों में फ्रंट लाइन ट्रूपर्स की मदद की, लोगों को प्रेरित किया। हमारे फौजी आए थे उधर और वो हमारे लिए रक्षा के लिए आए थे। फिर मैंने सोचा चलो उनकी अभी सेवा करते हैं। फिर मैं दूध, चाय, लस्सी, बर्फ लेके जाता था उनके लिए रोज। 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 20 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட இந்தியாவை ஜென்சி, ஜென் ஆல்பா இளைஞர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற வீர பாலகர் தின விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இளம் சிறார்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, ஜென்சி இளைஞர்களின் செயலாற்றல் மற்றும் வலிமையை கண்டு அவர்களை புரிந்து கொண்டதாகவும் அவர்களின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டதாகவும் தெரிவித்தார். यहाँ मेरा युवा भारत संगठन से जुड़े इतने सारे युवा यहाँ उपस्थित हैं। एक तरह से आप सभी ஜென் ஜி வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை இந்தியா எட்ட ஜென்சி இளைஞர்கள் நாட்டை வழிநடத்துவார்கள் என தனக்கு நம்பிக்கை இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். திருவனந்தபுரம் மாநகராட்சியின் முதல் பாஜக மேயராக வி ராஜேஷ் பதவியேற்றார். கேரளாவில் அண்மையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 45 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் வசம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை முதல் முறையாக பாஜக கைப்பற்றியது. இதையடுத்து திருவனந்தபுரம் மேயராக பாஜக மாநில தலைவர் வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டார். சுயேட்சை உறுப்பினர் ஆதரவு உட்பட மொத்தம் 51 ஆதரவு வாக்குகளுடன் வி ராஜேஷ் மேயராக பதவியேற்றார். அவரை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஆஷாநாத் துணை மேயராக பொறுப்பேற்றார். முன்னதாக திருவனந்தபுரம் மேயராக முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உட்கட்சி பூசல் காரணமாக அவருக்கு பதவி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கைப்பற்றிய கண்ணூர், திருச்சூர், கொல்லம், கொச்சி ஆகிய மாநகராட்சிகளில் முறையே நிஜி ஜஸ்டின், வி.கே. மினிமோல், எம்.பி. ஹபீஸ், டி. இந்திரா ஆகியோர் பதவியேற்றனர். கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் ஆளும் கம்யூனிஸ்ட் கூட்டணி கைப்பற்றியிருந்த நிலையில் அக்கட்சியின் ஓ. சதாசிவம் மேயராக பதவியேற்றார். இன்று மண்டல பூஜை நடைபெறும் நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 37,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை இன்று நடைபெறும் நிலையில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டது. பத்தனம்திட்டாவில் உள்ள ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து 450 சவரன் எடை உள்ள தங்க அங்கி கடந்த 23ஆம் தேதி பல்லக்கு வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது. மேளதாளம் முழங்க சன்னதிக்கு எடுத்து வரப்பட்ட தங்க அங்கியை தந்திரி மற்றும் மேல் சாந்தி பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை மண்டல பூஜை நடைபெறும். பின்னர் வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்படும். 3 நாட்களுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும். ஜனவரி 14ஆம் தேதி பிரசித்தி பெற்ற மகரஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இதனிடையே மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 37,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லில் கேரள சிறப்பு விசாரணை குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையின் வாயிலில் உள்ள துவாரபாலகர்கள் சிலைகளில் இருந்து 4.5 கிலோ தங்கம் திருடு போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரித்து வரும் கேரள சிறப்பு விசாரணை குழுவினர் தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாகிகளை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னாள் நிர்வாகி எஸ். சிவக்குமாரிடம் நடத்திய விசாரணையில் 400 கிராம் தங்கத்தை எடுத்து கர்நாடக மாநிலம் பல்லாரி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்க வியாபாரி கோவர்த்தனிடம் கொடுத்தது அம்பலமானது. இதையடுத்து
கோவர்தன், ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் திண்டுக்கல் விரைந்த கேரள சிறப்பு விசாரணை குழு ராம்நகர் பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் பாலசுப்ரமணியன் என்பவரின் அலுவலகத்தை ஆய்வு செய்தனர். கேரள துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு தலைமையிலான குழு 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது. இறுதியில் வரும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக பாலசுப்ரமணியனுக்கு சம்மன் அளித்தது. అవతార్ సినిమా కంటే మన మహాభారత రామాయణ గాథలు గొప్పవని మన పిల్లలకు మనం చెప్పాల్సిన బాధ్యత ఉంది. மகாபாரதம் மற்றும் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள், அவதார், சூப்பர்மேன் போன்ற பிரபலமான திரைப்படங்களை விடவும் ஆழமானவை என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். திருப்பதியில் RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஹாலிவுட் சூப்பர்மேன் கதாபாத்திரங்களை விட ஆஞ்சநேயர், அர்ஜுனன் உள்ளிட்ட புராண நாயகர்கள் வலிமை மிக்கவர்கள் என்று கூறினார். సూపర్మ్యాన్, స్పైడర్ మ్యాన్ కంటే మన హనుమంతుడు బలవంతుడని చెప్పాల్సిన బాధ్యత మన పైనుంది. బ్యాట్మ్యాన్, ఐరన్ మ్యాన్ కంటే మన అర్జునుడు గొప్ప యోధుడని వివరించవలసిన బాధ్యత మన పైనుంది. ஒவ்வொரு தம்பதியினரும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். As Mohanji Bhagwatji has rightly mentioned always, every couple should have 3 children. This is very important. நாம் மக்கள் தொகையில் கவனம் செலுத்தினால் 2047க்கு பிறகும் இந்தியாதான் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் தொடரை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 3வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி 2-0 என முன்னிலை வகித்த நிலையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தொடக்க முதலே இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இலங்கை அணி தடுமாறியது. இதனால் 20 ஓவர்களின் முடிவில் இலங்கை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஹசினி பெரேரா 25 ரன்கள் எடுத்தார். இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசி ரேணுகா சிங் 4 விக்கெட்டுகளையும் தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 113 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தனா 1 ரன், ஜெபிமா 9 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ஷபாலி வர்மா, ஹர்மன் பிரீத் கவுர் இருவரும் இணைந்து அதிரடியாக விளையாடினர். இதில் ஷபாலி 79 ரன்கள் எடுத்தார். இறுதியில் 13.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றி அசத்தியுள்ளது. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டன் என்ற பெருமையை இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் பெற்றுள்ளார். இலங்கைக்கு எதிரான T20 போட்டியை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வென்றது. இது T20 கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுரின் 77வது வெற்றியாகும். இதுவரை 130 T20 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டுள்ள ஹர்மன் பிரீத் கவுர் இந்த ஃபார்மெட்டில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த மகளிர் அணி கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் ஜாம்பவான் மெக் லானிங் இதற்கு முன்னர் 100 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டு 76 வெற்றிகளை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் அந்த சாதனையை ஹர்மன் பிரீத் கவுர் முறியடித்து T20யில் வெற்றிகரமான கேப்டனாக மாறியுள்ளார். இந்த பட்டியலில் இங்கிலாந்தின் ஹீத்தர் நைட் 71 வெற்றிகளையும் சார்லட் எட்வர்ட்ஸ் 68 வெற்றிகளையும் பெற்றிருக்கின்றனர். ஆண்கள் T20 கிரிக்கெட்டில் அதிகபட்சமாக இந்தியாவின் ரோஹித் சர்மா 49 வெற்றிகளை பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட உள்ளன. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி அல்லது டேப்லெட் வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து டெண்டர் கோரப்பட்டு HP, டெல், ஏசர் ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மடிக்கணினியின் மாதிரி, அதில் உள்ள தொழில்நுட்ப அம்சங்களை முதலமைச்சர் இறுதி செய்தார். இந்நிலையில் முதற்கட்டமாக இறுதியாண்டு கல்லூரியில் பயிலும் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. NDA கூட்டணிக்கு வர வேண்டும் என தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தற்பொழுது கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளும் புதிதாக கூட்டணியை உருவாக்க நினைக்கும் கட்சிகளும் அமமுக தனது கூட்டணிக்கு வர வேண்டும் என பேசுவது உண்மை என்றார். ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும்
உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி படிய வைப்பார்கள். இப்படிலாம் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. புதிதாக ஒரு கூட்டணியில் செல்லவிருக்கிறோம் என்றால் எத்தனை தொகுதிகள் என்று பேசிய பிறகுதான் கூட்டணிக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவித்தார். தான் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்தார். தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளே ஒதுக்கப்பட்டதாக தகவல் பரவிய விவகாரத்தில் பிரேமலதாவின் சாபம் திமுகவையே தாக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவிற்கு முதலாளி அமித்ஷா அல்ல, எப்போதும் எம்ஜிஆர் தான் என்றார். அது யாராக இருந்தாலும் அது வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற வேலையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். அதனால் வந்து திமுக தான் அது முழுக்க ஏன்னா அவங்க தான் இந்த வேலையை செய்யுது. இதை மாதிரி வந்து ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவங்க விட்ட சாபம் திமுகவை தான் பொருந்தும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், மற்ற கட்சிகள் தேடி தேடி வாக்கு சேகரிக்கும் போது தாவேகவினர் சின்னத்தை சொல்லுங்கள், தேர்தல் தேதியை சொல்லுங்கள், வாக்களிக்க தயார் என்று கூறுவதாக தெரிவித்தார். எல்லோரும் சொன்னார்கள் செங்கோட்டையில் போய் இங்கே இணைந்திருக்கிறார் சொன்னார். நான் சேர்ந்திடம் கோட்டைக்கு செல்லிடமா வேறு இயக்கமாக இருந்தால் நாம் தேடி தேடி செல்ல வேண்டும். தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. ஆனால் ஓட்டு போட தயாராக இருக்கிறோம், தேதியை சொல்லுகிறார்கள், சின்னத்தை சொல்லுகிறார்கள். அதுதான் நேரடியாக விமானத்தில் செல்லும் இயக்கமாக தாவேக இருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். ஒரு பெண் காரை நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று கூறும்போது இறங்கி பார்த்துவிட்டு செல்பவன் தான் கதாநாயகனாகவோ தலைவனாகவோ இருக்க முடியும் என்று தாவேக தலைவர் விஜயை பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் விமர்சித்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலையே சந்திக்காத கட்சி தாவேக என்றும் கொள்கை கோட்பாடு என்ன என்பதையே தெரிவிக்காமல் தனிநபர் தாக்குதலை மட்டுமே விஜய் செய்து வருகிறார் என்றும் கூறினார். மேலும் தாவேக நிர்வாகி அஜிதா தற்கொலைக்கு முயன்றது குறித்தும் கருத்து தெரிவித்தார். அஜிதா வந்து கார் முன்னாடி நின்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்றேன், அது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காரை நிறுத்தி உங்களை பார்க்கணும்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பெண் அவங்க தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து பெரிய வந்து ஏதோ உங்களுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனோ உங்களுக்கு வந்து பாதுகாப்பின்மையோ இல்லை. அவங்க வண்டி நிறுத்தி எதுக்குன்னு சொல்லி இறங்கி கேட்கின்றவர் தான் ஒரு கதாநாயகனாக இருக்க முடியும், ஒரு தலைவனாக இருக்க முடியும். அது செய்யாமல் போனனால அவங்க தர்ணா இருந்திருக்காங்க. நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன், ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்டான்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலைக்கு தள்ளாமல் இறங்கி 2 வார்த்தை பேசியிருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும். விஜயுடன் பாஜக நிச்சயமாக கூட்டணி வைக்காது என்று கூறிய சரத்குமார், பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பதை பொறுத்தே தென்காசியில் தான் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் நாளை மறுதினம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சமன் அனுப்பப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணித்து வருகிறது. 12 பேர் அடங்கிய சிபிஐ குழு கரூரில் தங்கி விசாரணை மேற்கொண்ட சூழலில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தாவேக பொதுச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. மேல் விசாரணைக்காக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நாளை மறுநாள் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சமன் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோன்று கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா, கூடுதல் எஸ்பி பிரேமானந்த், துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ், காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோர் அதே நாளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சமன் அளிக்கப்பட்டுள்ளது. இளமை காலத்தில் மு.க. ஸ்டாலின் கிரிக்கெட் விளையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிலம்பரசன் சிலம்பம் தான் ஆடுறாரு அவரு. ஒன்ஸ் அகைன் காட் பை ஸ்ரீகாந்த். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிரிக்கெட் விளையாடி 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய காட்சிதான் இது. அண்மையில் தமிழக இளம் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது விளையாட்டு ஆர்வம், பிடித்த வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் விளையாடிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அதில் நடிகர்கள் சிலம்பரசன், நெப்போலியன், அனுபம் கெர் ஆகிய 3 பேரின் விக்கெட்டுகளை தான் வீழ்த்தியதை பகிர்ந்தார். இந்த நிலையில் அந்த வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை மேயராக இருந்தபோது நடிகர்கள் மற்றும் கபில் தேவ், ஸ்ரீகாந்த் ஆகிய நட்சத்திர வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கின்றன.
சிலம்பரசன் சிலம்பம் தான் ஆடுறாரு அவரு. Once again caught by ஸ்ரீகாந்த். சுழற்பந்து வீச்சாளராக முதல்வர் அசத்தலாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை சாய்த்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக கவனம் பெற்றுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் கும்மிடிப்பூண்டி இடையிலான சில மின்சார ரயில் சேவைகள் நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் அத்திப்பட்டு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை காலை 9 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கமான கும்மிடிப்பூண்டியில் இருந்து நாளை காலை 9:55 மற்றும் 11:25 மணிக்கு சென்ட்ரல் புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து நாளை காலை 9:40 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து நாளை காலை 10:55 மணிக்கு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம் அடுத்த மோசூரில் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனையும் மீறி வாகனங்கள் செல்லும் காட்சிகளே இவை. மோசூரில் உள்ள ரயில்வே கேட்டுக்கு அருகில் சிறிய பாதை ஒன்று இருந்தது. கேட் மூடப்பட்டிருந்தாலும் அந்த வழியாக இருசக்கர வாகனங்கள் செல்வது வழக்கமாக இருந்தது. இதனால் விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதால் அந்த பாதையை ரயில் தண்டவாள இரும்பினை வைத்து ரயில்வே அதிகாரிகள் தடுப்பு ஏற்படுத்தினர். அந்த வழியாக ரயில்கள் செல்லும் போது சுமார் 1 மணி நேரத்திற்கு ரயில்வே கேட் மூடப்படுவதால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் அந்த கம்பியை தூக்கி வீசிவிட்டு வழக்கம் போல சென்றனர். மேலும் மற்ற வாகன ஓட்டிகளும் ரயில்வே கேட்டை மீறி தண்டவாளத்தை கடந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சுனாமி கோர தாண்டவத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. கடலூரில் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு மீனவ மக்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அப்போது உறவுகளை இழந்த பெண்கள் துக்கம் தாழாமல் அழுதனர். முதல்ல எங்க அக்கா புள்ளைய தான் செத்து தூக்கி அந்த என் கையில கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் வளர்த்த புள்ளையாச்சு இதுன்னுட்டு எல்லாருமே எங்க போயிட்டாங்க. இந்த புள்ள ஃபர்ஸ்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு செத்து அங்க கிடைச்சிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கிராமத்தில் ஊர்வலமாக சென்ற பெண்கள் நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்தோருக்கு அவரின் குடும்பத்தினர் தர்ப்பணம் கொடுத்தனர். கருப்பு பட்டை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அங்குள்ள நினைவு தூணில் பலரும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்தோருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து கண்ணீர் விட்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுமா என்பது குறித்து அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். புதுச்சேரியில் பறவை காய்ச்சல் காரணமாக சுகாதாரத்துறையின் ஆலோசனையை பெற்று புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி முழுவதும் புத்தாண்டையொட்டி 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 500 காவலர்கள் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வருகின்ற புத்தாண்டை எதிர்கொள்வதற்கு காவல்துறை எந்தெந்த பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றது, சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக எத்தகைய வசதிகளை உருவாக்கி இருக்கின்றது என்பதை போன்ற ஆலோசனைகள் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டது. பறவை காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுகாதாரத்துறையில் அது சம்பந்தமா ஆலோசனை பெற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம். ஆம்பூர் சாலை செஞ்சி சாலையில் இருந்து கடற்கரை வரை எந்தவித வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது என்றும் அவர் கூறினார்.
திமுக எம்பி கனிமொழி பறை இசைத்து மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த காட்சிகள் தான் இவை. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, கலை என்பது சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒளியாக இருக்க வேண்டும் என்றார். இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக, ஒரு ஒளியாக, இதை செதுக்கக்கூடிய, சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும். மார்கழியில் மக்கள் இசை என்ற தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என இயக்குனர் வெற்றிமாறன் கூறினார். ஒரு இந்த நிகழ்வு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணிருக்கு. 6 வருஷமா நடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கிரவுட் இந்த ஓப்பன் கிரவுண்ட்ல நடக்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரும் 28ஆம் தேதி வரை மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இயர் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் a very important year politicsல, because next 15 years எப்படி இருக்க போகுதுன்றத வந்து டிசைட் பண்ண போறோம். so there's a lot of competition. ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன் இந்த எலெக்ஷன். தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் கூறிய வார்த்தைகளே இது. இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி சென்னை அமைந்தகரையில் நடைபெற்றது. மேடையில் பேசிய ப. ரஞ்சித், கலையை சீர்படுத்துவதன் மூலம் அம்பேத்கரின் கனவை நிறைவேற்றும் சீடனாகத்தான் இருப்பேன் என்றார். இங்கே இருக்கிற நலிந்த கலைஞர்கள் மற்றும் கவனிக்கப்படாமல் இருக்கிற கலைஞர்கள், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் ஊக்கமாக நம்ம இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அந்த ஊக்கத்தை இந்த நிகழ்வுகள் வெற்றி பெறுவதன் மூலமாக நிச்சயமாக அளிப்போம் அப்படின்ற உறுதியோடு இந்த ஆண்டு மார்கழியில் மக்கள் இசையை வந்து தொடங்குகிறோம். மார்கழியில் மக்கள் இசை தனித்திறமையாளர்களை கண்டுபிடித்து வாய்ப்பளிப்பதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்தார். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள விக்டோரியா அரங்கம் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சென்னையின் அடையாளமாக திகழும் விக்டோரியா அரங்கம் 32,62,00,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட நிலையில் அதனை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கடந்த 23ஆம் தேதி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பழமை மாறாமல் காட்சியளிக்கும் விக்டோரியா அரங்கத்தை ஏராளமானோர் பார்த்து மகிழ்ந்தனர். ஒரு அருமையான ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அருமையாக பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியுது. ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் இதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பண்ணி மாடர்ன் எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் இது எலிவேஷன்ஸ் இது எல்லாமே மாற்றாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலி உள்ள நல்லா எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா பிக்சர்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உள்ள இருக்கிற அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்குள்ள கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் தெளிவான விளக்கத்தோடையும் தெளிவான அந்த விளக்க படத்தோடையும் நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பொதுமக்கள் கட்டணமின்றி விக்டோரியா அரங்கை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தினசரி அதிகபட்சமாக 600 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள். சென்னை மாநகராட்சியின் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வோர் மட்டுமே காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை விக்டோரியா அரங்கை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இதயம் மூலம் மற்றொருவர் மறுவாழ்வு பெற்றுள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் திடீரென ஹெலிகாப்டர் வந்து இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அது உயிர்காக்கும் சேவைக்காக வந்தது என தெரிய வந்துள்ளது. தஞ்சையைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். அவர் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்திருந்த நிலையில் இதயத்தை சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோவாவைச் சேர்ந்த 30 வயது இளைஞருக்கு பொருத்த முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இதயம் தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு ஹெலிகாப்டர் மூலம் எடுத்து வரப்பட்டது. தனியார் கல்லூரி மைதானத்தில் ஹெலிகாப்டர் வந்து இறங்கியதும் மருத்துவக் குழுவினர் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு விரைந்தனர். நெரிசலின்றி செல்ல காவல்துறையினர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு அறுவை சிகிச்சை மூலம் இதயம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. தஞ்சாவூரில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இதயம் ஹெலிகாப்டர் மூலம் சென்னைக்கு விரைந்து எடுத்து வரப்பட்டதன் மூலம் மற்றொருவர் மறுவாழ்வு பெற்றார்.
தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து தொலைதூர பயண சேவைக்கு பயன்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட தொலைதூர வழித்தடங்கள் தேசியமயமாக்கப்பட்டவையாக உள்ளன. தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்களில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. இந்நிலையில் தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு சார்பில் இயக்க திட்டமிடப்பட்டு வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரைவு அறிக்கை குறித்து ஜனவரி 8ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் கருத்து தெரிவிக்கலாம். வரைவு அறிக்கை ஏற்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டால் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் தொலைதூர சேவைக்கு தனியார் பேருந்துகளை அரசே வாடகைக்கு எடுத்து பயன்படுத்த முடியும். மயிலாடுதுறை தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வரலாற்று பொக்கிஷமான போர்வாள் காணாமல் போயிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிபி 1620ஆம் ஆண்டு தரங்கம்பாடி கடற்கரையில் வாணிபம் செய்ய டச்சுக்காரர்களால் கோட்டை கட்டப்பட்டது. தமிழக தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கு பல நூற்றாண்டுகளை கடந்த பழங்கால பொருட்கள், போர்வாள்கள், நாணயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க நினைவுச் சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அகழ் வைப்பகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வாள் காணாமல் போயிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தொல்லியல் துறை இடைநிலை உதவியாளர் தினேஷ் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கம்போல் காலை நினைவு சின்னங்களை சரிபார்த்தபோது 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு போர்வாளை காணவில்லை என புகாரில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொறையார் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட சென்ற ஆசிரியர் வீட்டில் 103 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குனியமுத்தூரை அடுத்த நரசிம்மபுரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெபா மார்டின் தனது குடும்பத்தினருடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட உறவினர் வீட்டுக்கு சென்றார். இந்நிலையில் வீடு திரும்பிய ஜெபா மார்டினுக்கு பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 103 சவரன் தங்க நகை, 10,000 ரூபாய் பணம் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயவியல் நிபுணர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வீட்டின் பூட்டு உடைக்கப்படாத நிலையில் பீரோவில் இருந்த நகை மற்றும் ரொக்கம் மட்டும் திருடு போனது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களில் முறைகேடு நடந்ததாக என விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட குழு 1,71,00,000 ரூபாய் பணம் மற்றும் 17.5 கிலோ தங்கத்தை முறைகேடு செய்ததாக அறங்காவலர் அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி 4 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் அறங்காவலர் குழு தரப்பில் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களில் கடந்த 30 ஆண்டுகளாக முறைகேடு நடந்ததாகவும் கோவிலுக்கு சொந்தமான நிலம், ஆபரணம் உள்ளிட்டவற்றை கணக்கீடு செய்து பாதுகாக்கவும் குழு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி பிள்ளையார்பட்டி கோவில் சொத்துக்களில் நடந்த முறைகேடுகளை கண்டறியவும், கோவிலுக்கு சொந்தமான நிலம், ஆபரணம் உள்ளிட்டவற்றை கணக்கிட்டு அறிக்கையாக தாக்கல் செய்யவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் தலைமையில் ஆணையம் அமைத்து உத்தரவிட்டார். மேலும் பிள்ளையார்பட்டி கோவில் கணக்குகளை சரிபார்க்க பட்டய கணக்காளர் ராஜராஜேஸ்வரன் என்பவரை நியமித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். பள்ளி அரையாண்டு விடுமுறையை அடுத்து திரளான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலை நோக்கி படையெடுத்து வருவதால் இரவிலும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. பள்ளி அரையாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் பில்லர் ராக், குணா குகை, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோதியது. இதனால் சுற்றுலா தலங்கள் மட்டுமின்றி மலைப்பகுதியில் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இந்த நிலையில் இரவில் மலைப்பாதையில் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ட்ரோன் கேமராவில் வாகன நடமாட்டம் மின்மினி பூச்சிகள் போல காட்சியளித்தன. பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் மெதுவாக பயணிக்க வேண்டிய சூழல் நிலவுவதாலும், சாலையோரங்களில் சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தப்படுவதாலும் சீரான போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது.
குன்னூரில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாக டாஸ்மாக் விற்பனையாளரை இப்படி தாக்கிய தந்தை மற்றும் மகன் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் ரோடு பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் விற்பனையாளர் காலி பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாகவும் இதனால் ஒரு தரப்புடன் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் சில்வர் ஸ்டார் மற்றும் அவரது மகன் ஆலன் ஆகிய இருவர் விற்பனையாளர் பிரேம்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். காயமடைந்த விற்பனையாளர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் தொடர்பாக இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோத்தகிரியில் கிணறு வெட்டும்போது மண் சரிவு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தனியார் தங்கும் விடுதிக்கு கிணறு வெட்டும் போது மண் சரிவு ஏற்பட்டதால் 2 தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்டவும் கிணறு வெட்டுவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனை மீறி சில இடங்களில் அனுமதியின்றி இந்த பணிகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள ஒன்னட்டி பகுதியில் தனியார் தங்கும் விடுதி கட்டும் பணி நடந்து வருகிறது. அங்கு கிணறு அமைக்கும் பணியில் கோத்தகிரி அருகே உள்ள குண்டாடா பிரிவு கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் செல்வா ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு மண் சரிந்து பணியில் இருந்தவர்கள் மீது விழுந்தது. இதில் இருவரும் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் உயிரிழந்த தொழிலாளர்களின் சடலத்தை மீட்டனர். இது தொடர்பாக கோத்தகிரி காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கு கிணறு கட்ட அனுமதி பெறப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய பங்கு சந்தையில ஆன்லைன்ல தங்கத்தை வர்த்தகம் பண்றதுக்கு தடை விதிக்க சொல்லணும். பங்குச்சந்தை வர்த்தகத்திலிருந்து தங்கத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்ட காட்சிதான் இது. ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் விவசாயிகள் ஏராளமானோர் தங்கள் குறைகள் மற்றும் புகார்களை தெரிவித்தனர். அப்போது தங்க சண்முகசுந்தரம் என்பவர் திடீரென மஞ்சள் கயிறுகளை கையில் ஏந்தி தங்கம் விலையேற்றத்தால் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தங்கம் விலையை கட்டுக்குள் கொண்டுவரும் வரை இந்திய பங்குச்சந்தையிலிருந்து தங்கம் வர்த்தகத்திற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். வெங்காயமும் தக்காளியும் விலையேறி போச்சுன்னா உலக நாடுகள் பூரா கூவி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் உலக நாடுகள் முழுக்க விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக விலை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனா தங்க விலைகளை யாருமே கட்டுக்கொள்ளாதனாலதான் இது உலக நாட்டில் நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. தங்கம் விலை இதே நிலையில் நீடித்தால் தங்கள் வீட்டு விசேஷங்களில் தங்கம் இடம்பெறாது என்றும் கவலை தெரிவித்தார். பிறந்த ஈரம் கூட காயாத இந்த பச்சிளம் பெண் குழந்தை பிளாஸ்டிக் கவரில் சாலையில் கிடந்த அதிர்ச்சி சம்பவம் புதுக்கோட்டையில் நடந்துள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருவப்பூர் சின்ன ரயில்வே கேட் அருகே உள்ளது மாயாண்டி சாமி தெரு. இந்த தெருவில் நாய் ஒன்று கருப்பு நிற பிளாஸ்டிக் கவரை இழுத்துக்கொண்டு தனது வீட்டின் அருகே வந்ததை அந்த பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஆனந்தி பார்த்துள்ளார். குப்பையை நாய் இழுத்து வருவதாக நினைத்து அதனை விரட்டிய போது அந்த கவரில் குழந்தை கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஐயா ஏதோ முண்டுதேன்னு கவருக்குள்ள இருந்து எடுத்தா மண்ணு ஓட்டின புல்ல இருந்திருக்கு, இவ என்ன பண்ண தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா. தொப்புள் கொடி கூட நீக்கப்படாமல் அந்த குழந்தை இருந்த நிலையில் அதனை தனது தாயிடம் ஆனந்தி கொடுத்துள்ளார். அப்படியே தூக்கி வச்சுட்டு அது கத்துனுச்சுன்னு பால் கொஞ்சம் ஸ்பூன்ல ஊத்தினோம். ஆரோக்கியமா இருக்கு. உடனடியாக குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அலுவலகத்தில் இது குறித்து தகவல் அளிக்கப்பட்டது. அதன்படி ஆம்புலன்ஸில் வந்து அந்த குழந்தையை மீட்ட அலுவலர்கள் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். குழந்தை யாருடையது என்பது குறித்து திருக்கோக்கர்ணம் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் போக்குவரத்து சிக்னல்கள் செயல்பாட்டுக்கு வரவுள்ளன. சென்னையில் வரும் 31ஆம் தேதி முதல் 100 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட போக்குவரத்து சிக்னல் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் சாலையை கடக்க வாகனங்களோ ஆட்களோ இல்லாத போதிலும் சிவப்பு சிக்னல் பச்சைக்கு மாறுவதற்காக 2 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனை தவிர்க்கும் நோக்கில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சிக்னலை வடிவமைக்கும் பணியில் மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் ஈடுபட்டது. இதில் முதற்கட்டமாக சென்னையில் 100 இடங்களில் மஞ்சள் நிறத்திலான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட போக்குவரத்து சிக்னல் நிறுவப்பட்டுள்ளது. இது வாகனங்களோ ஆட்களோ சாலையை கடக்காத போது தானாகவே சிவப்பு நிற சிக்னலில் இருந்து பச்சை நிறத்திற்கு மாறிவிடும். டெய்லர் சாலை, சென்ட்ரல், பச்சையப்பா கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் சோதனையும் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் 31ஆம் தேதி முதல் சென்னையில் 100 இடங்களில் இதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் போக்குவரத்து சிக்னலில் தேவையின்றி நேரம் விரயமாவது தவிர்க்கப்படும் என போக்குவரத்து காவலர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தெரிவித்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது மினி லாரி மோதியதில் சுற்றுலா பயணிகள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக சுற்றுலா மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு இடங்களுக்கு சென்றவர்கள் வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் சுற்றுலா பேருந்தில் தங்களது மாநிலத்தை நோக்கி சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்தியுள்ளனர். அப்போது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இருந்து மைசூருக்கு சென்ற மினி லாரி பேருந்தின் பின்பக்கம் மோதியது. இதில் மினி லாரியின் முன்பகுதியும் சுற்றுலா பேருந்தின் பின்பகுதியும் சேதமடைந்தது. விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் செந்தில்குமார், அவருடைய வாகனத்தில் லிப்ட் கேட்டு வந்த ஏர்வாடியைச் சேர்ந்த மகாராஜன் மற்றும் சுற்றுலா பேருந்தில் இருந்த 18 பயணிகள் என மொத்தம் 20 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் துறைமுகத்தில் சீரமைப்பு பணியின் போது விசைப்படகு ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த காட்சிதான் இது. கடலூர் துறைமுகத்தில் படகுகளை சீரமைப்பதும் வலைகளை பின்னும் பணிகளும் நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு கடந்த சில தினங்களாக தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த ஞானசேகருக்கு சொந்தமான விசைப்படகினை சீரமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென படகில் தீப்பற்றி கொண்டதால் தொழிலாளர்கள் தீயை அணைக்க முயன்றனர். இதுபற்றி தகவல் அறிந்த சிப்காட் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி இழைத்து போராடி தீயை அணைத்தனர். கடலூர் துறைமுக காவலர்கள் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.